இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு 5லேருந்து 6 பேர், அது வந்து விவசாயம் மட்டும் இல்லை, அது வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் ஸோ விவசாயத்திற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ 2 லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அவங்க அது விவசாயத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதனால அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெறப்பெடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. விவசாயத்துக்குள்ளே வந்துடாதான்னு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் உள்ள ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர் வாரனதில் இன்னைக்கு ஒரு 35 குளங்கள் நிரம்பி இருக்கு. எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெறப்பெடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. விவசாயத்துக்குள்ளே வந்துடாதான்னு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமுதாயத்தில் விவசாயிகள் நமக்கு வந்து போர் வீரர்கள் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க. அவங்கள வந்து நாம் மதிக்கணும், அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. சாப்பாடு, உணவு, தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை இன்னும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம விவசாயிகள் தான். இன்றைக்கி விவசாயிகள்னா 60 வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்குது. விவசாயிகள்னா 60 வயசு தாண்டினவங்கள யங்ஸ்டர்ஸும் விவசாயத்துக்கு வரணும். ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும். இங்கே விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களை அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படிங்கும்போது உழவன் ஃபவுண்டேஷன் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு 5லேருந்து 6 பேர், அது வந்து விவசாயம் மட்டும் இல்லை, அது வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் ஸோ விவசாயத்திற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ 2 லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அவங்க அது விவசாயத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதனால அது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துட்டா ஒரு அனுமன் நதிங்கிற ஒரு நதியை அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த நதியை திரும்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு பங்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் உள்ள ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர் வாரனதில் இன்னைக்கு ஒரு 35 குளங்கள் நிரம்பி இருக்கு. ஸோ அப்படி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அரசாங்கம் கிடையாது, நம்ம வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கும் போது அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு இருக்கோம். பட் விவசாயத்தை பற்றி இங்கேயும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கருப்பு சார்.